إن الحمد لله رب العالمين، عاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله له كرب الآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலாவின் பெயர் நாமம் கொண்டு ஆரம்பித்தவனாக, அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலாக வந்துதித்த கண்மணி முஸ்தபா ரசூலை அக்ரம் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொட்டு இன்று வரைக்கும் நேசித்து வாழக்கூடிய எல்லா மூமின்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எவைகளை ஏற்று நடக்குமாறு கட்டளையிட்டார்களோ அவைகளை உங்களால் இயன்றளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும், எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான ரஜபுடைய மாதத்திலே இருக்கின்றோம். அஷ்ஹுருல் ஹுரும், சங்கையான மாதங்கள் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட சங்கையான மாதங்கள் 4 ஒன்றாகிய ரஜபுடைய மாதத்திலே இருக்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதத்தை ஒரு மனிதன் உணர்ந்திருப்பது என்பதும் இபாதத்து தான். குர்ஆன் சொல்கிறது, அன்றைய ஜாகிலியத்துடைய மக்கள் ரஜபு மாதத்தை தாண்டோடித்தனமாக தீர்மானிப்பார்களாம். அவங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு மாதங்களை முற்படுத்துவார்கள், பிற்படுத்துவார்கள். இன்னமன் நஸீஉ ஸியாதத்து மினல் குஃப்ர் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படி அவர்களுக்கு ஏற்றது போல் முற்படுத்தி பிற்படுத்தி காலங்களை தீர்மானித்துக் கொள்வது என்பது அது குஃப்ரில் நின்றும் உள்ளது என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருந்தது. அப்படியான ஜாகிலியத்து மக்கள் அப்படி இருக்கவும், முதற் கூட்டத்தினர்கள் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சாவளி வரக்கூடிய அந்த முதற் மக்கள் இந்த மாதத்தை சரியான முறையில் கணித்தார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துக்கு ரஜபு முதர் என்று சொன்னாங்க. முதற் கிளையார்கள் சரியான முறையில் கணிக்கக்கூடிய ரஜப் ஏதோ அதுதான் உண்மையான ரஜப் என்றாங்க. இந்த ரஜபு அஷ்ஹுருல் ஹுரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹரா. அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. வானம் பூமிகளை படைத்த காலம் முதலே அவன் அதை தீர்மானித்து விட்டான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் சங்கையானது. அதுல யுத்தம் செய்ய மாட்டார்கள், பிரச்சனைப்பட மாட்டார்கள், பாவமான செயற்கல்ல அதுல விசேஷமாக ஈடுபட முற்பட மாட்டார்கள். ஏனென்றால் சங்கையான மாதங்கள்ல பாவங்கள் செய்வது சாதாரணமான மாதங்கள்ல செய்வது போன்று அல்ல. ரமதான்ல
பாவம் செஞ்சாலும் ஒரு பாவம் தான் பாவத்துக்கு, ஆனால் நன்மைக்கு பல மடங்கான கூலி கொடுக்கப்படும். ஆனால் சங்கையான மாதங்கள் அவ்வாறு அல்ல. நன்மையும் பலதரப்பட்ட கூலி வழங்கப்படும், பாவத்துக்கும் இரட்டிப்பான பாவங்கள் இருக்கும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சங்கையான மாதங்கள்ல ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களோட ஆத்மாக்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். ஏனைய காலங்களிலும் அநியாயம் செய்வது ஹராம் தான், ஆனால் சங்கையான மாதங்கள்ல அதிகம் நீங்க அநியாயம் செய்து கொள்ளாதீங்க. பாவம் என்ற அநியாயத்தை இழைத்திராதீங்க, அது பலதரப்பட்டதாக மாறும். இந்த மாதங்கள் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ரஜபு முதற் கிளையார்கள் கணித்து வந்த அந்த ரஜபு மாதம், அதுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம். அடுத்தது துல்ஹிஜ்ஜா மாதம், ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டக்கூடிய மாதங்கள்ல உண்டு. அதை தொடர்ந்து துல்ஹஜ் மாதம், அதுக்கு முன்னால துல் காதா, அதுக்கு பிறகு துல்ஹிஜ்ஜா துல்ஹஜ் மாதம், அதுக்கு அடுத்ததாக முஹர்ரம். இந்த மூணும் தொடர்ச்சியாக வரும். ரஜப் பின்னால வரக்கூடிய ஒரு மாதம், ஷாபானுக்கு முந்திய மாதம், அதை தொடர்ந்து ஷாபான், அதை தொடர்ந்து ரமதான். சலபு சாலிஹீன்களான நல்லவர்களான முன்னோர்கள் ரஜப் மாதத்திலிருந்தே ரமதானுக்கு தயாராகுவார்களாம். இந்த ரஜபுடைய மாதம் சங்கையான மாதம், இதிலே அதிகமான நோன்புகள் நோட்பது இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்கது. ரமதான் கடமையாவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ரஜபிலே நோன்பிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீதுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ரஜபுல அல்லாஹு தஆலா நிறைய பாக்கியங்களை வச்சான். மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜ், இராவலி பிரயாணம் நடத்தப்பட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வானலோகம் அழைத்து, வானம் பூமிகள் மற்றும் சுவர்க்கம் நரகம் அல்லாஹ்வுடைய அரிசி வரைக்கும் அழைத்து அல்லாஹ்வுடைய முனாஜாத்தை நேரடியாக கொடுத்த விடயமும் இந்த ரஜபுடைய மாதத்திலே நடந்தது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலே பைத்துல் முகத்தஸை முன்னோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தாங்க. எங்களுடைய கிப்லா பைத்துல் முகத்தஸ், அதை அல்லாஹ் மூமின்களுடைய கையிலே மீண்டும் திருப்பி கொடுப்பானாக. அந்த பைத்துல் முகத்தஸை முன்னோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தாங்க. யகூதிகள் நையாண்டு செய்தாங்க, புதிய மார்க்கம் சொல்றீங்க, எங்கட கிப்லாவை பின்பற்றுறீங்களே என்று. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆசை மனதுல, அவனோட மனதுடைய ஒரு விருப்பம், இந்த காபா எங்களுக்கு காபாவாக கிப்லாவாக இருந்தால் எங்களுடைய தொழுகைக்கு முன்னோக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை ஆக்கி தர வேண்டுமே, என்னுடைய ஊர் மக்காவில் இருக்கக்கூடியதல்லவா. அவங்களுக்கு ஆசை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உத்தரவை கொண்டு வர மாட்டார்களா என்று அடிக்கடி ஜிப்ரீலுடைய வருகையை அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்ப்பாங்க. வானத்தை அண்ணாந்து பார்ப்பாங்க, ஜிப்ரீல் வருவாரா அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு வந்து. அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான், வலக்கத் நரா தகல்லுப வஜ்ஹிக இலஸ் ஸமா, நீங்க வானத்தை அண்ணாந்து பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, உங்களோட பொருத்தம், உங்களோட விருப்பம், நீங்க பொருந்திக் கொள்வதற்காக வேண்டி காபாவை உங்களுக்கு நாங்கள் கிப்லாவாக்கி தருகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சான். நீங்க எங்கிருந்தாலும் அந்த காபாவையே முன்னோக்குங்கள் என்ற அந்த வசனம் இறங்கியதும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். என்று சிலர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை முன்னோக்கிறதா, துஆ ஓதும் போது கிப்லாவை முன்னோக்கிறதா? நாங்க மதீனாக்கு போய் அவங்களுக்கு சலாம் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபர் ஷரீஃபை முன்னோக்கி நாங்க சலாம் சொல்லி துஆ கேட்பதா, அல்லது துஆ கேட்கும் போது கிப்லாவை முன்னோக்கிக் கொள்வதா? இந்த செய்தி முன்னைய காலங்களில் இப்படியான ஒரு கேள்வி எழுந்தது. இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாமுல் மதீனா, மதீனாவுடைய இமாம் என்று பெயர் பெற்றவர்கள், முவத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்தை எழுதியவர்கள், இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் கூட ஹதீதுக்களை அவர்களிடத்திலே பெற்றிருக்கிறார்கள். அவங்க வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜியாராவுக்கு. அன்றைய மதீனாவுக்கு பொறுப்பாளியான அந்த அதிகாரி கேட்கிறாரு, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே,
நான் இப்ப துஆவின் போது எதை முன்னோக்க? அல்லாஹுடைய தூதருடைய சன்னிதானத்தில் இருக்கிறேன், கிப்லாவை முன்னோக்கவா அல்லது அல்லாஹுடைய தூதரை முன்னோக்கி துஆ கேட்கவா? சொன்னாங்க, காபா கிப்லாவானது இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்திப்படுத்தத்தான். அல்லாஹ் சொன்னான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நபியே உங்களை பொருத்தமாக்கி வைப்பதற்காக, நீங்கள் பொருந்து கொள்வதற்காக, நீங்கள் திருப்தி அடைவதற்காக காபாவை உங்களுக்கு கிப்லாவாக்கி தந்தோம். காபா கிப்லாவானதும் அல்லாஹுடைய தூதரை பொருத்தமாக்கி வைப்பதற்குத்தான். இவர்கள் இல்லை என்றால் காபாவும் இல்லை, கிப்லாவும் இல்லை இந்த உம்மத்தினருக்கு. அதனால நீங்க துஆவின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் அவங்களையே முன்னோக்குங்கள். அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க, நீங்க பேசுவதை அவர்கள் கேட்கிறார்கள். உங்களுடைய துஆவுக்கு அவர்களும் ஷஃபாஅத் செய்தால் அவைகள் கட்டாயம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து அவர்களும் உங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் தான் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியையும் அறிஞர்கள் தங்களுடைய கிரந்தங்களிலே பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படியான புனிதமான ஷஅபானுடைய மாதத்திலே இருக்கிறோம். இந்த மாதத்திலே அதிகமான நல்லுபகாரங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நல்ல மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், பாவங்கள் இருந்து விழிப்பாக இருங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். ரமதானுக்கு தயாராகுங்கள். எங்களை நரகை விட்டும் விடுதலை செய்யக்கூடிய பரிசுத்தமான ரமதான் நோன்புடைய காலம் எங்களை முன்னோக்கியே வந்துவிட்டது என்பதற்குரிய ஒரு அடையாளம் தான் ரஜபிலே இருக்கிறோம். அறிஞர்கள் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் இந்த ரஜபில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ஷஅபான்ல பரக்கத்து செய்வாயாக, ரமதானை அடைந்து கொள்ள பாக்கியம் செய்வாயாக. சில அறிஞர்கள் இதை ஹதீத் என்று ஹதீதிலே நிரூபணமாகிறது என்று சொல்கிறார்கள். பல அறிஞர்கள் இதை தங்களுடைய வழிபாட்டிலே துஆக்களிலே செய்து வந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதத்தில் துஆ கேட்பது எதற்காக? என்னோட வாழ்நாளில் பரக்கத்து செய் ரஹ்மானே, ஆஃபியத்தில் பரக்கத்து செய், நோயற்ற வாழ்வை தந்திரு, ரமதான் நான் அடைந்து உனக்கு பொருத்தமான நல்ல மக்கள்ல ஈடுபட வேண்டும் என்று, அதுக்கு ஈமானிய ரீதியான தயார் நிலையை நாங்கள் தொடங்க வேண்டும் என்பது இந்த ரஜப் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அது மட்டுமல்லாமல் இன்று இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சோதனைகள், மக்கள் இன்னும் அந்த சோதனையிலிருந்து விடுபடாத நிலையிலே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஈமானிய உறவுகளை நினைத்து ஏங்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எங்களுடைய ஈமான கொஞ்சம் நாங்க அசைக்க வேண்டும், புதுப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும், உங்களோட ஈமான புதுப்பிங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, வகைஃப நுஜத்திது ஈமானனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமானை எப்படி புதுப்பிப்பது? சொன்னாங்க, ஜத்திது பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர அடிக்கடி அடிக்கடி செய்வதன் மூலமாக உங்களோட ஈமானை புதுப்பிச்சு கொள்ளுங்க. அதே போல ஈமானுக்குரிய அம்சங்களை செய்வதன் மூலமாக உங்களோட ஈமான புதுப்பிச்சுக்கோங்க. அதுல ஒன்றுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, மூமின்கள் என்பவர்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையானவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள். ஒரு மூமினுக்கு கஷ்டம் வந்தால் அடுத்த மூமின் நொந்துவான், அவனுக்கு நோவினை வரும். அது உணர்வது ஈமான். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட சகோதர மக்கள் மூமின்கள் பல இடங்களில் கஷ்டப்படுறாங்க. வெள்ள பெருக்கால, மண் சரிவுகளால ஏற்பட்ட துன்பங்கள் இருந்து இன்னும் விடுபடாமல் துன்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிக்கரங்களை நீட்டுங்க. இது ஈமானிய பண்பு. அதற்குரிய கூலி சாதாரணமானதல்ல. எங்களை ஒருத்தர கேட்கிற, மதீனாவுல மஸ்ஜிது நபவியில இஅ்திகாஃப் இருக்க கிடைச்சா எப்படி பாக்கியம்? ஒருத்தர் எல்லா வேலையை விட்டுட்டு அங்க போய்க்கிறாங்க, மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மஸ்ஜிது நபவியில ஒரு மாதம் என்ற ஒரு ரிவாயத்து, இன்னொரு ரிவாயத்துல 40 நாட்கள் தொடர்ந்து இதே மஸ்ஜிது நபவியில இஅ்திகாஃபோட இருந்து அல்லாஹ்வுடைய இபாதத்துல ஈடுபடுவதை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக உன்னுடைய வீட்டிலிருந்து நீ வெளியேறி செல்வது என்னுடைய மஸ்ஜிது நபவியிலே 40 நாட்கள்
இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினுக்கு உதவி செய்ய போங்க. பாருங்க சோசியல் மீடியாக்கள்ல நாங்க காண்கிறோம், அல்லது நேர கண்டவர்கள், நேர தெரிந்து கொண்டவர்கள் மூமின்கள் இந்த கஷ்டமான சூழல்ல எப்படி உதவியாக இருந்தாங்க. பண வசதி படைச்சவங்க பணத்தால, உடம்புல சக்தி உள்ளவங்க உடம்பால, சிந்தனையாளர்கள் சிந்தனைகளால, மூமின்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுக்கே உதவி செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக எங்களுடைய இஹ்வான்களாகிய முஸ்லிம்கள் மாறினார்களா இல்லையா? ஈமானிய தொடர்பு, கருத்து வேறுபாடுகள் புறந்தள்ளப்பட்டு, கொள்கை வித்தியாசங்கள் புறந்தள்ளப்பட்டு, ஊரு பிரதேசவாதங்கள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு, மனிதாபித்துவம், மனித நேயம், மனிதத்துவம், ஈமானிய அந்த குணம் வெளியேறி மக்களுக்கு மக்கள் உதவி செய்தது எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரியது. அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய கூலி சாதாரணமானது அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹ். ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவியாக இருப்பான். உங்களுக்கு உதவி வேணுமா? உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதா? நீங்க அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ளணுமா? அல்லாஹ்வோட புறத்திலிருந்து நீங்க மூமின்களான உங்களோட சகோதரர்களுக்கு உதவி செய்த தொடர்பை ஏற்படுத்திக்கோங்க. உங்களோட விஷயம் உங்களை அறியாமலே லேசாகிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தம் மின் குரபித் துன்யா, துனியால ஏற்படக்கூடிய ஒரு மூமினுடைய கஷ்டத்தை யார் நிவர்த்தி செய்கிறாரோ, அதை போக்குறாரோ, அதற்கு உதவி செய்கிறாரோ, நஃபஸல்லாஹு லஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து விடுவான். சிராத்துல் முஸ்தகீம்ல அவன் கடப்பதற்கு கஷ்டப்படுகிறானா? கேள்வி கணக்கின் போது பதில் சொல்லிக் கொண்டு தப்பித்துக் கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறானா? ஹவுதுல் கௌசரிலே நெருங்க முடியாமல் கஷ்டப்படுகிறானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையுடைய கஷ்டங்கள் அல்லாஹ் நிவர்த்தி செஞ்சிருவான். கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை நீங்கள் நிவர்த்தி செய்தால் உங்களால் இயன்றதை கொடுங்க. என்னாட்ட பெரிய வசதி இல்லையே, கோடீஸ்வரர்கள் கொடுப்பது போல என்னாட்ட இல்லையே என்று பார்க்காதீங்க. உங்களுக்கு இயன்றதை கொடுங்க. உங்களுக்கு இயன்ற முறையில் நடங்க. உங்களோட நீயத்து தான் பெருசு, உங்கள்கிட்ட இருக்கிற அளவல்ல. உங்களோட நீயத்து தான் பெருசு. அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தேன், என்னால இயன்றதை கொடுத்தேன், என்னால இயன்றதை செய்தேன். நீயத்து எந்த முகஸ்துதியும் அல்ல. என்ன புகழணும், என்ன பெருமையா நினைக்கணும், என்ன கண்டா செலோட் அடிக்கணும், ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சேன். எனக்கு பிரபலியம் தேவையில்லை, எனக்கு இன்னொருத்தோட பாராட்டு தேவையில்லை. என்ன படைச்ச ரப்புக்காக வேண்டி கொடுத்தேன். என்ற நீயத்து எந்த அளவு ஸ்ட்ராங்கோ அந்த அளவு உங்களோட அமல் உயர்ந்து கொண்டே போகும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நல்லுபகாரம் புரியக்கூடியவர்களுக்கு அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நலவை யார் தெரியுமா செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நல்லுதவி கட்டளைகள் பெற்றவர்கள் தான். அல்லாஹ் அதுக்கு சில மனிதரை தேர்ந்தெடுப்பான். உங்களோட மனசுல நல்ல நியத்து வருதா, செய்யணும் என்ற நோக்கம் வருதா, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமின்ட கஷ்டத்தை யார் நீக்குகிறானோ அல்லாஹ் அவன் மறுமையுடைய கஷ்டத்தை நீக்கிறான். ஒரு மூமினுக்கு, ஒரு சகோதரனுக்கு உதவியாக இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவியாக இருப்பான். பாருங்க இஸ்லாத்துடைய விசாலத்தன்மைய. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எல்லா படைப்பிடவும் ரப்பு. முஸ்லிம்ட மட்டுமல்ல, மூமின்ட மட்டுமல்ல, இஸ்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். எங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா படைப்புக்கும் ரஹ்மத்தானவங்க. எல்லா படைப்புக்கும். கேட்கிறாங்க ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் உணவளிக்க வேண்டும் யாருக்கு? மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முதலாவது சென்ற போது அவங்க சொன்ன ஹதீஸ் என்ன தெரியுமா? ஐயுஹன்னாஸ், மக்களே, அஃஷு ஸலாம், சலாத்தை பரப்புங்க. சலாத்தை பரப்புங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றது மட்டுமல்ல, நிம்மதியை ஏற்படுத்துங்க, அமைதியை ஏற்படுத்துங்க, ஈடேற்றத்தை உண்டாக்குங்க. தீவிரவாதம் இஸ்லாம் அல்ல. பிற மனிதர்களுக்கு நோவினை கொடுப்பது இஸ்லாம் அல்ல. ஒரு முஸ்லிம் என்றால் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஏனைய முஸ்லிம்கள் இவன் நாவிலிருந்தும் இவன் கையிலிருந்தும் ஈடேற்றம் பெற்றிருக்க வேண்டும், அச்சம் தேர்ந்திருக்க வேண்டும். மனிதர்கள் மிச்சம் கெட்டவன் யார் தெரியுமா? அவனை பார்த்தாலே அடுத்த மனுஷனுக்கு பயம், எந்த அநியாயத்தை செஞ்சிருவானோ தெரியாண்டு ஒதுங்கி போற அப்படியான வந்தா மனுஷன்ல கெட்டவன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கும் பயங்கரமாக இருக்காதீங்க, பயங்கரவாதிகளாக இருக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களை ஈடேற்றமாக்கி வைக்கக்கூடியவன், கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்யக்கூடியவன். சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ், மக்களே, ஈடேற்றம், நிம்மதி, அமைதி, சலாம், இதை பரப்புங்கள். வாத்இமுத் தஆம், உணவளியுங்கள், உணவளியுங்கள். உணவளிக்கிறது பெரிய இபாதத்து. இன்னைக்கு சிலர் கொச்சப்படுத்துவாங்க, என்ன அங்க சாப்பாடாம், இந்த பள்ளியில சாப்பாடாம். சாப்பாட்டுல எத்தனை ஏழை எளியவர்கள்ட்ட பசி தீர்ந்து போகிறது. ஒரு கோடீஸ்வரர் எழுந்து சொல்றாரு, வாங்க வாங்க நான் சாப்பாடு தர போறேன்டா. சில மனுஷன் வெக்கத்திலே வர மாட்டாங்க. இந்த பள்ளிக்கு வாங்க, நான் சாப்பாடு போட போறேன், பசித்தவங்க வாங்க என்றால் சில மனிதன் பசி இருந்தாலும் தேவை இருந்தால் வெக்கத்தில் வர மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய பேர்ல அல்லாஹ்வுடைய திக்ருக்காக ஒன்று சேருங்க, அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகத்துக்கு கொண்டு சேருங்க, குர்ஆனோட ஒன்று சேருங்க என்று அழைத்து சாப்பாடு வழங்கப்படும் போது பசி உள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள் கூட கண்ணியமான முறையில அவங்களோட சுய மரியாதையோட வந்து அந்த சாப்பாட்டை பெற்று செல்வாங்க. இன்றைக்கு கண்டதிலே எல்லாம் நையாண்டி செய்யக்கூடிய காலம் எங்கள் சமூகத்தில் தோண்டி கொண்டிருக்குது. அத்இமுத் தஆம், மதீனாவோட முதலாவது ஹதீஸ், மக்களே சாப்பாடு கொடுங்க. வஸிலுல் அர்ஹாம், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடங்க. வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் உறங்கும் போது நீங்கள் எழுந்து தொழுங்க. ஜன்னத ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும் பிஸலாம், ஈடேற்றமாக உங்களோட ரப்புடைய சுவர்க்கத்தில் நுழைஞ்சிருவீங்க. நாங்க ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யாருக்கு யா ரசூலல்லாஹ் உணவளிக்க வேண்டும், யாருக்கு உணவளிக்க வேண்டும்? இஸ்லாம் முஸ்லிம்களுக்குள்ள மட்டும் சுருங்கிய ஒரு மார்க்கம் என்றால் சொல்லி இருப்பாங்க, முஸ்லிம்களுக்கு என்பாங்க, மூமினுக்கு என்பாங்க. ஆனா அப்படி சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி தி கபிதின் ரதிப், ஈரமான ஈரலுள்ள அனைத்து உயிரினங்களுக்கும், அப்படி என்றால் பசி எடுக்கக்கூடிய அத்தனைக்கும் உணவளிங்க. நாங்க உணவு கொடுக்கிறீங்களா? பசியா? அவன் ஒரு உயிரினமா, உயிருள்ளவனா கொடுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு விபச்சாரி வாழ்ந்து வந்தால் முன்னைய காலத்துல, அவளுடைய வாழ்க்கை விபச்சாரம் பெரும் பாவத்துல. ஒரு நாள் அவள் பாதையோரமாக வருகிறாள். ஒரு நாய் தண்ணீர் என்று தாகத்துல, தண்ணீர் கிடைக்காமல் பூமியில் இருக்கக்கூடிய ஈரங்களை தன் நாக்கினால் நக்கிக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்து அந்த விபச்சாரி பெண்ணுடைய உள்ளத்துல கருணை ஏற்படுகிறது, இரக்கம் வருகிறது. பார்க்கிறாள், ஒரு நீர்நிலை கிணறு இருக்கிறது, ஆனா வாளி இல்லை. அவள் அதிலே இறங்கி தன்னுடைய கால் மேசை கலட்டி அப்படியே நலைத்து கொண்டு வந்து நாயுடைய நாவிலே அதை புளிந்து ஊட்டுகிறாள். எதன் காரணமாக? அவளுடைய உள்ளத்துல இந்த படைப்பினத்தின் மீது ஒரு இரக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கருணை உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இதை பார்த்து எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் என் படைப்பின் மீது கருணை கொண்டாலே உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று அவளுக்கு அல்லாஹ் கருணை காட்டி அவளை சுவர்க்கவாதியாக மாற்றினார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. எப்படி எங்கட மார்க்கம்? அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பொம்பளை நரகுக்கு போனால், அவள் தொழுதால், நோன்பு பிடித்தால்,
ஆனால் அவள் நரகுக்கு போனால் ஒரு பூனையை அடைத்து சாகும் வரைக்கும் அதை பட்டினியில் வைத்தாள். ஒரு பூனையை அடைச்சு வைச்சாள். அவள் சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, வெளியில போய் அதனுடைய இரையை அது தேடிக்கொள்வதற்கு விடவும் இல்லை. அதனால் அப்படியான கல்நெஞ்சக்காரியை அல்லாஹ் நரகிலே இட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் மூமின்களே, எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அந்த கருணையை கொஞ்சம் உசுப்புங்க, கஞ்சத்தனங்களை கொஞ்சம் அப்பால் படுத்துங்க. முஸ்லிம்கள் மனித சமூகம் கஷ்டப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்க. வீடுகள் அற்ற நிலையில, வீடு இருந்தாலும் படுக்கைகள் தன்னுடைய உபகரணங்கள் எல்லாம் அழிந்த நிலையில இருக்கக்கூடிய தேடி உங்களால் இயன்றதை கொடுங்க. பசிக்கு சாப்பாடு கொடுங்க, பெரிய இபாதத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தாங்க. பாருங்க சஹாபாக்களோட சம்பவம். ஹதீஸ்கள் அதை வாசிக்கும் போது ஈமானிய உள்ளங்கள் பூரிப்படையும். ஹதீஸ்கள்ல வருது, ஒரு சஹாபி அவர் ஒரு வீட்டில் சின்ன ஆட்டு கண்ணொன்று அறுத்து அதை குழம்பு வைக்கிறாரு. வீட்டில் சாப்பிடுவதற்கு முன்னால் நினைக்கிறாரு, என் பக்கத்து சஹாபி கஷ்டவாளியா இருக்கிறாரு, அவர் இன்றைக்கு என்ன சாப்பிட்டாரோ தெரியாது, அவருக்கு இன்றைக்கு ஒரு குழம்பு ஆட்டு தலையை அப்படியே குழம்போடு சேர்த்து கொடுப்போமே என்று கொடுக்கிறாரு. சஹாபியோட வீட்டுக்கு போகிறது. அவர் அதை எடுத்துக்கொண்டு அவர் யோசனை பண்றாரு, நேற்று தான் கேள்விப்பட்டேன், என்ன பக்கத்து வீட்டான் கஷ்டத்தில் இருக்கிற, அவன் சாப்பிட்டானோ தெரியாது, இது அவருக்கு கொடுத்தா நல்லமல்லவா என்று இவர் அவருக்கு கொடுக்கிறாரு. அந்த சஹாபியிடத்திலே செல்கிறது. அவர் பார்க்கிறாரு, அடுத்த சஹாபி சாப்பிட்டாரோ தெரியாது என்று அடுத்த சஹாபியுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. இது அப்படியே சுற்றி அப்படியே வருகிறது கொடுத்த சஹாபியுடைய வீட்டுக்கு. இப்படியான சம்பவம் சஹாபாக்களுடைய வீடுகளில் நடந்திருக்குது. அதை விட ஒரு விசேஷம், ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு விருந்தாளி அனுப்பப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, விருந்தாளி வந்திருக்கிறாரு, சஹாபியாரை நீங்க கூட்டிட்டு போவீங்களா? பார்க்கிறாங்க, வீட்டில் இருப்பது தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் உரிய உணவு மட்டும்தான், என்றாலும் விருந்தாளி அல்லவா, அழைத்து கொண்டு செல்றாங்க. வீட்டில் மனைவிட்டு சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு தண்ணீரையாவது கொடுத்து அவங்கள உறங்க செஞ்சிருங்க, காலையில் அவங்களை பார்த்து கொடுத்துருவோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி வந்திருக்கிறாரு. விருந்தாளி தமக்கு இருக்கக்கூடிய சாப்பாட்டை அவங்களுக்கு வைத்து விட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவது போன்று பாசாங்கு காட்டுறாங்க. விருந்தாளி சாப்பிடணும். விருந்தாளி சாப்பிட்டு முடிறாங்க, வீட்டார்களுக்கு எதுவும் இல்லை, அவங்க சாப்பிட்டதை போன்னு நடிச்சு அவங்களை காட்டிக்கொள்றாங்க, நாங்க எல்லாம் சாப்பிட்டோம் என்று. விருந்தாளி சந்தோஷத்தோட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஓடோடி வர்றாங்க, வந்து சஹாபியுடைய வீட்டை தட்டுறாங்க, கேட்கிறாங்க, சஹாபியே உங்களோட வீட்டுல என்ன ஆச்சரியம் நடக்கிறது? சொன்னாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன் இறக்கிற உங்களோட வீட்டுல வயோசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவங்களுக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், இவர்கள் தான் உன்னதமான மனிதர்கள் என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஈமானை சுமந்த அந்த பரம்பரை, அந்த தோழர்களுடைய ஈமானை தான் அல்லாஹ் எங்களுக்கு சேர்த்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, கஷ்டவாளிகளை தேடுங்க, துன்பத்தில் இருக்கக்கூடியவங்களை தேடுங்க, எங்கட ஈமான உறுதிப்படுத்துங்க, எங்கட அன்பை மிகைப்படுத்துங்க. அர்-ராஹிமூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரக்கம் காட்டக்கூடியவர்கள் யர்ஹமுஹும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான். இர்ஹமு மன் ஃபில் அர்தி, பூமியிலே இருக்கக்கூடியவைகளுக்கு, பூமியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, உயர்வான அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். உயர்வான அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அல்லாஹ்ட இரக்கம் வேணுமா? யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று கேட்பது போல நீங்களும் இரக்கம் காட்டுங்க. அல்லாஹ் ரோஷம் கொள்வானாம், ஏண்ட அடியான் கஷ்டப்படக்கூடிய என்னுடைய மற்றொரு அடியானுக்கு இவனே இரக்கம் காட்டுகிறான் என்றால், இவன் கஷ்டப்படும் போது அர்ஹமுர் ராஹிமீன், எல்லா இரக்கம் காட்டக்கூடியவர்களை விடவும் இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ்வாகிய நான் இவனுக்கு இரக்கம் காட்டுவேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அறிஞர்கள் சொல்லுவாங்க, இஸ்முல் ஆதம் அல்லாஹுடைய நாமங்கள்ல மிக வலுப்பமான நாமம் ஒன்று இருக்குது, அதை வச்சு கேட்டா துஆ கபூல். அறிஞர்கள் சொல்லுவாங்க, அந்த நாமம் தெரியாதவர்களுக்குரிய இஸ்முல் ஆதம் என்ன தெரியுமா? நீ உனக்கு துஆ கேட்கும் போது உன்னுடைய பிற சகோதரர்களுக்காக வேண்டியும் துஆ கேளு. ஒரு மலக்க அல்லாஹ் வைப்பான். ஹதீஸ் சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓண்ட ஒரு சகோதரனுக்கு நீ துஆ கேட்கும் போது ஒரு மலக்கு சொல்லுமா, வலக்க பிமிஸ்லி, உனக்கும் அவ்வாறே கிடைக்கட்டும், அதை விடவும் கிடைக்கட்டும். மலக்குடைய துஆ கபூல். பிறருக்கு துஆ கேளுங்க, நீங்க ஒருத்தட கஷ்டத்தை போக்குங்க, அல்லாஹ் உங்களோட கஷ்டத்தை போப்பான். உங்களோட மனசுல தேவை இருக்குதா, தர்மம் செய்யுங்க. தர்மை பலாய் முசீபத்துகளை தர்மம் தட்டும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படியான ஈமானிய உள்ளமாக எங்களுடைய உள்ளங்களை மாற்றுவோம், எங்களுடைய ஈமான வளப்படுத்துவோம், இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவோம். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கஷ்டப்பட்ட அனைவருக்கும் உதவி செய்ய முற்படுங்கள். இஸ்லாமியன் என்றால் இதுதான் என்ற தாவாவை அவருடைய உள்ளத்திலே புகட்டுங்கள். தாவா வெறும் நாவினால் மட்டுமல்ல, இஸ்லாமிய போதனைகள் பாருங்க. இஸ்லாத்தை பரப்பியவர்கள் இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகம் பூராகவும் மகான்களாக வாழ்ந்தவர்கள். நல்ல நடத்த, நல்ல நற்குணம், உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, இவைகள்னால் தான் இஸ்லாம் பரவியது. அவங்கள நன்னடத்தைகள், அவைகள் எங்கள்ல மீண்டும் உறுதிப்படுத்துவோம், இல்லாமல் இல்ல. நாங்க பார்த்தோம், நல்ல மனிதர்கள் உதவி செஞ்சாங்க, நல்ல மனிதர்கள் பாடுபட்டாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை பாதுகாப்பாயாக, உனக்கு பொருத்தமான நல்லெண்ணங்களை தந்து விடுவாயாக, நலவு செய்யக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக, கஞ்சத்தனங்களை விட்டும் கபாடத்தனங்களை விட்டும் எங்களுடைய உள்ளங்களை பாதுகாப்பாயாக, கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை தருவாயாக. வாழும் போதே யா அல்லாஹ் உன்னுடைய திருப்தியை அடைந்தவர்களாக வாழச் செய்வாயாக. மரணிக்கக்கூடிய தருவாயிலும் உன்னுடைய திருப்தியுடனே மரணிக்க செய்வாயாக. யா ரப்பல் ஆலமீன், கஷ்டவாளியுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வாயாக, துன்பத்திலே இருக்கக்கூடிய துன்பங்களை நிவர்த்தி செய்வாயாக, நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, வியாபாரங்களில் வீழ்ந்தவருடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வாயாக, வியாபாரங்களை நீ அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ் ஹலாலை நிரப்பமாக கொடுப்பாயாக. யா ரப்பல் ஆலமீன், யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அத்தனை பேர்களையும் கபூல் செய்வாயாக. அவருடைய மீசானுல் ஹசனாத் என்று சொல்லக்கூடிய நன்மை தட்டுகளில் அவைகளை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் வழங்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக, ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் அவருடைய உடம்பிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, செல்வத்திலே பரக்கத்தை கொடுப்பாயாக, பிள்ளைகுட்டிகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி விடுவாயாக, இஸ்லாமிய சமூகத்தை நல்ல தலை சிறந்த சமூகமாக ஆக்கி விடுவாயாக. யா ரப்பல் ஆலமீன், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வாயாக, கஷ்டங்களை போக்குவாயாக, பிரச்சனைகளை இல்லாமலாக்குவாயாக, நிம்மதியாக வாழச் செய்வாயாக. வரக்கூடிய ரமதானை எங்களுக்கு எத்திக்கொள்ள செய்வாயாக, அதிலே நல்ல மக்கள் புரியக்கூடிய பாக்கியம் செய்வாயாக. துன்பங்களோ கஷ்டங்களோ வந்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. வஸல்லில்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الذي أنشأ وبرا وخلق الماء والثرى وأبدأ كل شيء وبرا لا يغيب عن بصره دبيب النمل في الليل إذا سرى ولا يحجب عن علمه مثقال ذرة في الأرض ولا في السماء له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى خلق آدم فابتلاه ثم اتباه فتاب عليه وهدى وبعث نوحا فصنع الفلك بأمر الله وجرى ونجى الخليل من النار فصار حرها بردا وسلاما عليه فاعتبروا بما جرى وآتى موسى 9 آيات بينات فما ادكر فرعون وما رأى وأيد عيسى ببينات تبهر الورى وأنزل الكتاب على سيدنا محمد فيه البينات والهدى أحمده على نعمه التي لا تزال تطرى وأصلي وأسلم على سيدنا محمد المبعوث في أم القرى وعلى صاحبه في الغار أبي بكر بلا مرى وعلى عمر الملهم في رأيه وهو بنور الله يرى وعلى عثمان زوج ابنتيه ما كان حديدا افترى وعلى علي بهر العلوم واسد الشرى وعلى آله وصحبه الذين انتشر فضلهم في الورى وسلم تسليما كثيرا. أما بعد، فاعلموا عباد الله
أوصيكم ونفسي أولا بتقوى الله اتقوا الله العظيم وأطيعوه وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أقول قولي هذا فأستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.